இந்த 2025ல என்ன நடக்குதோ இல்லையோ, இந்தியால ஏகப்பட்ட லே ஆஃப்ஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுல பர்ட்டிகுலரா இந்த டெக் இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த கம்பெனிஸ் எல்லாம் ஏகப்பட்ட லே ஆஃப்ஸ், ஏகப்பட்ட எம்ப்ளாயீஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இதுல ஐபிஎம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கம்பெனி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான். இந்த கம்பெனி மட்டும் இப்ப ரீசெண்டா நேத்து வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குது. 8000 எம்ப்ளாயீஸ் வந்து அவங்க கம்பெனில இருந்து லே ஆஃப் பண்ணிருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க கம்பெனி அந்த அளவுக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்ண மாட்டேங்குது. வருஷம் ரெவென்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அதனால தான் நாங்க வந்து லே ஆஃப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நாங்க வந்து ஆளுங்களை எடுக்க போறதில்ல. இந்த ஆளுங்களுக்கு பதில் நாங்க வந்து ஏஐ வச்சே வேலை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎம் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. இப்ப ஐபிஎம் மட்டும் கிடையாது. ஐபிஎம் மாதிரி மைக்ரோசாஃப்ட், கூகுள் இந்த மாதிரி ஏக்கச்சக்கமான கம்பெனிஸ் எல்லாருமே அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நாங்க வந்து ஏஐ வச்சு வேலை வாங்க போறோம். இனிமேல் ஹியூமன் ரிசோர்ஸ் எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமான ஒரு பெரிய குண்டை தூக்கி தலைமையில போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே என்ன சொல்றேன், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இனிமேல் ஏஐ வச்சு வேலை வாங்க போறாங்களா, ஆளுங்களை எடுக்க மாட்டாங்கன்னு கேட்டீங்களா? இல்ல, ஆளுங்களை எடுப்பாங்க. ஆனா எந்த மாதிரி ஆளுங்களை எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் ஓனர்ஸ் எல்லாம், சிஇஓஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம இதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்ல கரண்ட் அஃபேர், இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு வீடியோவா, ஒரு சம்மரியா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு டெய்லி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் யூடியூப்கார உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குமா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஹலோ எவ்ரிவான், திஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். வீடியோ வந்து ஐபிஎம் கதையிலேருந்து, ஐபிஎம் பக்கத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐபிஎம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஐபிஎம்க்கு பெரிய இன்ட்ரோடக்ஷனோ ப்ரீஃபோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐபிஎம் வந்து உலகத்தில் இருக்கிற முக்காவாசி கண்ட்ரின்னு சொல்லலாங்க. முக்காவாசி கண்ட்ரியில் அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெக்காக இருக்கட்டும், நான் டெக்காக இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும், நான் ஐடியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஐபிஎம் இருக்கிறாங்க. கன்சல்டிங் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஐபிஎம் இருக்கிறாங்க. ஸோ ஐபிஎம்க்கு பெரிய இன்ட்ரோடக்ஷன், ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படாது. இப்படி சொல்லியே ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுத்துட்டேன். சரி இருக்கட்டும். இப்போ ஐபிஎம் வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்களோட எம்ப்ளாயிஸ் மேல பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 8000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்றோம். இந்த வருஷத்துல 2025ல 8000 எம்ப்ளாயிஸ் வந்து லே ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. நேத்து தான் கொடுத்துருக்காங்க இந்த நியூஸை. எதனால இந்த லே ஆஃப் நடந்திருக்குன்னு நம்ம போய் பார்த்தோம்னா, இந்த ஐபிஎம், இந்த சிஇஓவா இருக்கட்டும், ஐபிஎம் கம்பெனி மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, வருஷம் ஐபிஎம்மோட ரெவென்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. வருஷத்துக்கு ஓவராலா எடுத்து பார்த்தோம்னா 4.5% அளவு வந்து ரெவென்யூ டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ போன வருஷம் வந்து 14.25 பில்லியன் ஏதோ அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகுதுதான். இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து 13.6 பில்லியன் ஏதோ ஜென்ரேட் ஆகுதுதான். ஸோ இந்த அளவுக்கு ஃபிளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்குது. அது டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இதை நாங்கள் அப்படியே பார்க்காம விட்டுட்டோம்னா, அதை வந்து நாங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணாம விட்டுட்டோம்னா ஐபிஎம் வந்து லாஸ்ல போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படியாச்சும் கட்டுப்படுத்தி ஆகணும். இதை இந்த ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஐபிஎம் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எங்க அதிகமா இருக்குது, கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குது, எங்கெல்லாம் தேவையில்லாம நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. அதுல வந்து தேவையே இல்லாத ஏகப்பட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் இவங்க வந்து ஹையர் பண்ணி வச்சிருக்காங்களாம். இப்போ வந்து வேலையே இருக்காதான், ஆனா அந்த தேவையே இல்லாம ஹியூமன் ரிசோர்ஸ் ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தேவைப்படாத எல்லா எம்ப்ளாயிஸுமே இவங்க வந்து லே ஆஃப் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, எந்த டிபார்ட்மெண்ட், இப்போ வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த இது ஐடி டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து எந்த டிபார்ட்மெண்ட் தேவைப்படாத டிபார்ட்மெண்ட், எதுல தேவைப்படாத எம்ப்ளாயிஸ் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க, டேட்டா ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுல முக்கியமா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அடுத்தது நாங்க க்ரோ ஆகணும்னா எங்களுக்கு சேல்ஸ், மார்க்கெட்டிங் இந்த டீம் வந்து ரொம்ப தேவை. இவங்க மூலமா தான் எங்களுக்கு சேல்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இந்த இதுல வந்து நாங்க வந்து கை வைக்க போறதில்ல. இதுல பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த கேட்டகரிக்கு இப்போதைக்கு நாங்க கை வைக்க போறதில்ல. நாங்க வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வந்து கை வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 8000 பிளஸ் இப்போ வந்து லே ஆஃப் பண்ணிருக்காங்க. இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, ஹெச்ஆர்ல டிபார்ட்மெண்ட் வந்து மேனேஜர் பொசிஷன்ல இருப்பாங்க, ஏவிபின்னு இருப்பாங்க, ஹெட் ஹெச்ஆர்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவல் ஹெச்ஆர் இருப்பாங்க. பல ஹெச்ஆர்ஸ்க்கு பல வேலைகள் கொடுத்து வச்சிருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அதுல பேசிக் லெவல் ஹெச்ஆர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, இந்த ஸ்கிரீனிங், ரெஸ்யூம் ஸ்கிரீனிங் பண்றது, இந்த மாதிரி பேசிக் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஹெச்ஆர்ஸ் எல்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணி சார்ட் அவுட் பண்ணி இதுல 8000 ஹெச்ஆர்ஸ் வந்து ஐபிஎம் வந்து லே ஆஃப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. 8000 பேருக்கு ஒரே தடையா வேலை போயிருச்சுன்னா அவங்க வீட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சிருப்பாங்க. இப்போ வேலை போயிருச்சுன்னா எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை.
இருக்காங்க. ஏன்னா திடீர்னு வேலை போச்சுன்னு வச்சிருக்கீங்களேன், இத மிடில் கிளாஸ் பீப்பிள்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க ஃபேமிலி அந்த லேடியா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், யாரு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களோட இன்கம் நம்பி தான் பல பேர் பல ஃபேமிலி வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரே தடவை வேலை போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இப்ப இந்த லே ஆஃப்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட சிஇஓ அரவிந்த் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நாங்க இனிமேல் ஹெச்ஆர் இப்ப நாங்க வந்து லே ஆஃப் பண்ணிட்டோம்ல, இப்ப பர்టిక్యులரா எல்லா கம்பெனி வந்து லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி ஆளுங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இது வந்து சகஜம். இப்போ ஒரு கம்பெனி வந்து லாஸ்ல போயிட்டு இருக்குது, இல்ல ரெவென்யூ ஜெனரேஷன் ஆகிறது வந்து இப்ப ஐபிஎம் மாதிரி டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி லே ஆஃப்ஸ் அடிக்கடி கம்பெனி வந்து பண்றது வந்து சகஜம் தான். அதுவும் இந்த டெக் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப காமனான விஷயம் தான். ஆனா இந்த லே ஆஃப்ஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வந்து இந்த கம்பெனி வந்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி இந்த கம்பெனி ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த சிஇஓ ஒரு பெரிய குண்டை ஒன்று போட்டிருக்காரு. இந்த அரவிந்த் கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இனிமேல் ஹையர் பண்ண போறதில்ல, பிகாஸ் இவங்க பண்ணக்கூடிய வேலைகளை எல்லாத்தையும் இனிமேல் நாங்க ஏஐ வச்சு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்களே ஒரு பெரிய டெக் கம்பெனி தான், எங்களுக்கு தேவையான அந்த ஏஐ வந்து நாங்களே டெவலப் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு ஹெச்ஆர் வந்து ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க, ஒரு ரெஸ்யூம் இந்த பேசிக் ஹெச்ஆர்ல என்னங்க பண்ணுவாங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க. இன்டர்வியூ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பேசிக் ரவுண்ட்ல எடுப்பாங்களே, பேரெல்லாம் கேட்பாங்களே, இந்த மாதிரி பேர் கேட்கறதா இருக்கட்டும், அவங்களோட ரெஸ்யூமை ஸ்கிரீன் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், இந்த ஷார்ட்டிங் பண்றதா இருக்கட்டும், இப்போ நௌக்கரியில போய் தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபில்டர் அவுட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி பேசிக்கான வேலைகள் எல்லாத்தையும் நாங்க வந்து ஏஐ வச்சே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎம்மோட சிஇஓ அரவிந்த் கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்காரு. சரி, அப்படின்னா என்னடா இனிமேல் வந்து வேலைக்கு ஆளுகளை எடுக்க மாட்டாங்களா, இனிமேல் ஏஐ வச்சே வேலை வாங்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கும் அவர் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் பிளானரு, ஸ்ட்ராட்டஜிக் திங்கரு, இல்லாட்டி இந்த ப்ராப்ளம் சால்விங்லாம் இருப்பாங்க, பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்களா, இந்த செட் ஆஃப் பீப்பிள், இந்த செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாத்தையும் நாங்க வந்து வெல்கம் பண்றோம். அதுல முக்கியமா நாங்க வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம், இந்த டிபார்ட்மெண்ட்ல நாங்க ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் இருந்தா, கரெக்டா ஸ்ட்ராங்கா இருந்தா தான், ஒரு ஃபனல் இருந்தா தான் பிசினஸ் க்ரோ ஆகும். பிசினஸ் க்ரோ ஆகினா தான் ரெவென்யூ ஜெனரேஷன் அதிகமாகும். ஏன்னா நாளுக்கு நாள் நாங்க வந்து டவுன் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு அவர் சொல்லியிருக்காரு இந்த சிஇஓ, ஐபிஎம்மோட சிஇஓ. இப்ப அதுல முக்கியமா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நாங்க லே ஆஃப் பண்றதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பேசிக் லெவல்ல இருக்கக்கூடிய ஹெச்ஆர். அதாவது ஹெச்ஆர்ல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுவாங்கல்ல, ஃபார்ம் ஃபில் பண்றது வேலையா இருக்கட்டும், ரெஸ்யூம் வந்து ஸ்கிரீனிங் பண்ற வேலையா இருக்கட்டும், இந்த மாதிரி வேலைகளை பார்க்கக்கூடிய பீப்பிள்ஸ் மட்டும் தான் நாங்க லே ஆஃப் பண்ணிருக்கோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இன்னொரு என்னன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி நம்ம வேலைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து பேசிக் ஹெச்ஆர் யாராச்சும் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ ஏதாச்சும் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த பேசிக் ரவுண்ட்ல என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்களோ, என்ன ஃபில்டர் அவுட் பண்ணாங்களோ நம்மள, அதே தான் செகண்ட் ரவுண்ட்லயும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மல்டிபிள் டூப்ளிகேட் வேலை நடந்துட்டு இருக்கோம். சோ இதுக்காக தான் இந்த லே ஆஃப்ஸ் நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிஇஓ சொல்றாரு, ஐபிஎம்மோட சிஇஓ சொல்லியிருக்காரு. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் ஐபிஎம்மோட சிஇஓ என்ன சொல்றாருன்னா, இப்ப இவங்க எல்லாத்தையும் நாங்க வந்து ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணாலும் கூட நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மனுஷங்க கண்டிப்பா தேவை. அதனால தான் நாங்க வந்து என்ன பண்றோம்னா, இந்த மேனேஜரல் பொசிஷனா இருக்கட்டும், இல்ல டிசிஷன் மேக்கர் பொசிஷன்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆளுங்களை எல்லாம் நாங்க லே ஆஃப் பண்ண போறது இல்ல. ஏன்னா ஒரு வேலையை வந்து ஏஐ பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அதை வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து கரெக்டா இருக்குதா எரர் எல்லாம் செக் பண்றதுக்கு ஒரு மனுஷங்க கண்டிப்பா தேவை. அண்ட் ஆஃப் கோர்ஸ் அந்த ஏஐ வந்து வேலை வாங்குறதுக்கு கூட மனுஷங்களோட உதவி தேவைதான். அதனால இந்த டிசிஷன் மேக்கர் மேனேஜர் பொசிஷன்லாம் நாங்க வந்து ரிமூவ் பண்ண போறது இல்ல, லே ஆஃப் பண்ண போறது இல்ல, பேசிக் லெவல் ஆளுங்களை மட்டும் தான் லே ஆஃப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிஇஓ சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஐபிஎம் மாதிரி எல்லா கம்பெனிஸும் மைக்ரோசாஃப்ட் கிட்டத்தட்ட 6000 எம்ப்ளாய்ஸ் நாங்க வந்து ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 3000 எம்ப்ளாய்ஸ் ஏதோ ரிமூவ் பண்ணிருக்காங்க, லே ஆஃப் பண்ணிருக்காங்களா. அதுக்கப்புறம் கூகுள் நாங்களும் வந்து லே ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் இதை வந்து லிஸ்ட் போட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிடும். பல கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி நாங்க லே ஆஃப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமா ஐபிஎம் வந்து எங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜெனரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுப்பா, அதனால வந்து நாங்க லே ஆஃப் பண்ணிருக்கோம், நாங்க வந்து ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம், அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பார்க்கக்கூடிய வேலைகள்லாம் ஏஐ வச்சு நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎம் சொல்லியிருக்காங்க. ஆனா மைக்ரோசாஃப்ட், கூகுள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லாஸ் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்க வந்து வாண்டடா தான் இந்த லே ஆஃப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ரீசன் இவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதேதான் இந்த ஐபிஎம் என்ன சொன்னாரு, நாங்க வந்து வேலையை எடுத்து தூக்கிட்டு நாங்க வந்து இனிமேல் ஹையர் பண்ண போறது இல்லை இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல பர்டிகுலரா, பிகாஸ் நாங்க வந்து ஏஐ வச்சு வேலை வாங்க போறோம் சொன்னார்ல, அதே ரீசன் தான் இவங்க சொல்றாங்க. எங்களுக்கு ரெவென்யூ டவுன் ஆயிடுச்சு அதெல்லாம் அவங்க சொல்லல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒர்க் ஃபோர்ஸ் நாங்க வச்சிருக்கோம், மேன் பவர் வச்சிருக்கோம், இப்போ ஃபார்ம் ஃபில் பண்றதாக இருக்கட்டும், இல்ல ரெஸ்யூம் ஸ்கிரீனிங் பண்றதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பேசிக்கான வேலைகள் எல்லாத்தையும் நாங்க வந்து 20,000 30,000 40,000 சம்பளம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. இந்த வேலைகள் எல்லாத்தையுமே நாங்க வந்து ஏஐ வச்சு நாங்க பண்ணிக்குவோம், எங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்கான வேலையை பார்க்கறதுக்காக மேன் பவர்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி மட்டும் இல்லைங்க, இந்த 2025ல ஏகப்பட்ட கம்பெனி லே ஆஃப்ஸ் ரீசன் எல்லாருமே இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ரீசனை வைக்கிறாங்க. இப்ப
இப்ப ஏஐ வந்து மனுஷனை ஹியூமன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பண்றது ரொம்ப கஷ்டம். எதனாலனா, இப்ப ஆரம்ப காலத்துல இந்த கம்ப்யூட்டர் வந்துச்சுங்க. கம்ப்யூட்டர் வந்தப்ப என்ன மனுஷங்கலாம் சொன்னாங்கன்னா, இப்ப வந்து பல பேத்துக்கு வேலை இல்லாம போக போகுது. பல பேத்தோட வேலைய வந்து இந்த கம்ப்யூட்டர் தூக்கி சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, கம்ப்யூட்டர் கூட இப்ப நம்ம சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் ஏஐ டெவலப் ஆனாலும் கூட, அந்த ஏஐ வொர்க் பண்றதுக்கு ஹியூமனோட சப்போர்ட் தேவை. ஹியூமனோட சப்போர்ட் இல்லன்னா, அந்த ஏஐ வொர்க் பண்ண வைக்க முடியாது. சோ, இப்ப ஆரம்ப காலத்துல இந்த கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து புக்ல கணக்கு வழக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருந்தோமா? கம்ப்யூட்டர் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸெல் ஷீட்டுக்கு நம்ம எல்லாருமே அப்டேட் ஆயிட்டோம். இப்ப பிகாம் படிச்சு முடிச்ச உடனே எல்லாத்துக்கும் அந்த காலத்துல அக்கவுண்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா வேலை கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்ச நாள் அந்த கம்ப்யூட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸெல் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுலயே நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க மேட்டர் என்னன்னா, இந்த ஏஐ, கம்ப்யூட்டர் இது எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட, இது வந்து மனுஷங்களோட வேலைய வந்து ஈஸியா ஆக்க போகுது. அவ்வளவுதான் வித்தியாசம். இத நம்ம யூஸ் பண்றதுக்கு கரெக்ட்டா கத்துக்கிட்டோம்னா, இத பேஸ் பண்ணி ஸ்கில்ஸ நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, நம்மளோட வேலை வந்து பறிபோறதுக்கு சான்ஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT-யா இருக்கட்டும். ChatGPT-க்கு எந்த அளவுக்கு கரெக்ட்டான ப்ராம்ப்ட்ட நம்ம குடுத்தோம்னா, எந்த அளவுக்கு அவுட்புட் கரெக்ட்டா வரும். அத நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம்னா, நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து அதிகரிக்க தான் போகுது. நம்மளோட வொர்க் பிரஷர தான் இது வந்து குறைக்க போகுது. ஏன்னா, இப்ப வந்து ஆரம்ப காலத்துல இப்ப வந்து ஒரு YouTubeல தம்ப்நெயில் ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். Adobeல போயிட்டு அங்க கிறுக்கு, இங்க கிறுக்கு, அங்க தேய், இங்க தேய் இந்த மாரி பல வேலைகள பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா, இப்போ வந்து ChatGPT-ல ஒரு ப்ராம்ப்ட்ட போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இது தம்ப்நெயில் ரெடி ஆகும். ஏன்னா, நானே ஏகப்பட்ட தம்ப்நெயில் வந்து ChatGPT வச்சு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி நான் வந்து Canva யூஸ் பண்ணுவேன். Canvaலயும் ஈஸியா நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா, எல்லாமே டெம்ப்ளேட் ரெடியா இருக்கும். Adobe மாரி அந்த அளவுக்கு மேனுவலா நம்ம பண்ணணும்னு தேவையில்ல. சோ, இதெல்லாம் யூஸ் பண்ண நம்ம கத்துக்கிட்டோம்னா, நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து வேலைகள் குடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ, மேட்டர் என்னன்னா, நம்ம வந்து இந்த ஏஐயோட சேர்ந்து வாழ கத்துக்கணும். இந்த ஏஐ கரெக்ட்டா, எஃபிஷியன்ட்டா எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு, அது பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கில்ஸ வளர்த்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏஐ வந்து மனுஷன வந்து என்னைக்குமே ரீப்ளேஸ் பண்றதுக்கு சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் ஒரு ரெவல்யூஷன் தான். ஸ்டார்ட்டிங் வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் போக போக பழகிரும். இந்த மாரி அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்திருக்குது. இல்லாட்டி இந்த டெக்னாலஜி ரெவல்யூஷன் நடந்திருக்குது. இப்போ வந்து ஏஐ ரெவல்யூஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாரி ஏகப்பட்ட ரெவல்யூஷன் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்துட்டு வந்துட்டோம். இதுவும் ஒரு ரெவல்யூஷன் தான். இதுவும் கடந்து போயிரும். சோ, பயப்படுறதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. முக்கியமா என்னன்னா, இந்த ஏஐ பேஸ் பண்ணி ஸ்கில்ஸ வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, நம்ம வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்து வெளிய வந்துருவோம். அவ்வளவுதான். இத உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். டில் தென் டேக் கேர். பாய். நாளைக்கு இந்த லே ஆஃப்ஸ் எல்லாம் எத பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன். போடலாமா வேணாமா சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவ்வளவுதான். பாய்.